வெல்கம் டு அம்மு கிச்சன் விலாக். இப்போ நம்ம கிச்சனில் பச்சை மொச்சையும் மட்டனும் சேர்ந்து ஒரு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெயும் கல்லெண்ணெயும் கலந்து ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கலாங்க. எங்கிட்ட பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயமாக இருந்துச்சு. 7 வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிக்கலாம். 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். பச்சை வாசம் போக வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி போட்டிருக்கேங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டோம்னா புளிப்புத்தன்மை வந்துடும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு பட்டை ஏலக்காய் தூள் வேணும்னா என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ மசாலா தக்காளி எல்லாம் ஒன்றா வதங்கி வர்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் மட்டன் போட்டுடலாங்க. ரொம்ப அதிகமாக மட்டன் இல்லாமல் எலும்பும் மட்டனும் சேர்ந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தலை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ மசாலாவும் மட்டனும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கின பிறகு ஒரு உருளைக்கிழங்கு சீவி போட்டிருக்கேங்க. 1/4 கிலோ மொச்சக்காய் போட்டிருக்கேன். இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இது ரொம்ப தூரம் வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம வதக்கினா போதுமான அளவு. ஏன்னா மொச்சக்காய் லெப்பராட்ட போயிடும். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னம்னா லெப்பராட் ஆயிரும், நல்லா இருக்காது. இப்போ 1/4 மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிருக்குறேங்க. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பச்சை மொச்சை மட்டன் குழம்பு சப்பாத்தி, தோசை, இட்லி, புரோட்டா, சாதம் இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இந்த கறி மசாலாவும் உங்களுக்கு அளவுகளோடு வேணும்னா என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், ஷார்ட்டில் போட்டிருக்கேன், போய் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாம். 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். சூப்பரான மட்டன் மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.